ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பிலும் ஊழிய குடும்பங்களின் சார்பிலும் அன்பினால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த புதிய நாளிலே கர்த்தர் ஒருவர் முகமுகமாய் காணும்படியாய் கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா! கர்த்தர் நல்லவர். ஆமேன். போகட்டும். இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்த வார்த்தை உன்னை. மீகா தீர்க்கதரிசி புத்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது இறைவார்த்தை சொல்கிறது, நான் உன்னை அதிசயங்களை காணச் செய்வேன். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உங்களை பர்டிகுலராக உன்னை ஒருவனாய் பார்த்து, ஒரு மனுஷனாக பார்த்து சொல்கிறார், நான் உன்னை அதிசயங்களை காணச் செய்வேன். எகிப்து தேசத்திலே உன்னை நடத்தி புறப்பட்ட நாளிலே நடத்தி வந்தது போல அப்போ எப்படியெல்லாம் அற்புதங்களை செய்தனோ, வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்தார், செங்கடலை பிளந்தார், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்தனோ அதுபோல இன்றைக்கும் நான் உனக்கு அற்புதங்களை செய்வேன். எகிப்து தேசத்திலே தேவன் ஜனங்களை புறப்பட பண்ணின நாட்களிலே மேகஸ்தம்பமாய் வழிநடத்தினார், அக்கினி ஸ்தம்பமாய் வழிநடத்தினார். அப்படியே அது மாத்திரமல்ல, தடைகளெல்லாம் உடைத்து பார்வோனின் பிடியிலிருந்து விடுவித்து செங்கடலுக்கு மத்தியிலே பாதைகளை திறந்து வழி நடத்தின தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அந்த ஆண்டவர் தான் சொல்கிறார், அதிசயங்களை காண செய்வேன். அதிசயம்னா என்ன? இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை. இந்த காரியம் இதுவரை என் வாழ்க்கையில் நடக்கலன்னு குழம்பி போய் நிற்கீங்களா? உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். என் பிள்ளை கேட்ட வரன் கிடைக்கவில்லை அப்பா, நான் நெடுநாளாய் காத்திருக்கிறேன் என்று சொல்லி கண்ணீரோடு நிற்கிற என் அன்பு தாயே, தகப்பனே, பிரியமான சகோதரியை உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்ல, உன்னை அதிசயங்களை நான் காண செய்வேன். எப்படி? இந்த ஜனத்தை எனக்குன்னு தெரிந்திருக்கிற என் ஜனம், பரிசுத்த ஜனம், அந்த ஜனத்திற்காக வைராக்கியம் கொண்டு செய்வார். நாம் விசுவாசத்தோடு காத்திருக்கணும். விசுவாசத்தோடு நாம் காத்திருக்கணும். நல்லா கவனிங்க. ஒரு ஊழியக்காரருடைய சாட்சியெல்லாம் பாருங்கள். அவங்களுக்கு அற்புதம் செய்து, அவங்கள மனம் திருப்பி, அவங்க வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களை செய்து, ஒருவேளை கடன் அடைத்திருக்கலாம், ஒருவேளை மரணப்படுக்கையிலிருந்து மாற்றியிருக்கலாம், ஒருவேளை பிசாசின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கலாம். ஏதோ ஒன்றை அவர்கள் வாழ்க்கையில் செய்து அவர்களை கொண்டு அதிசயங்களை காணும்படியாக செய்வார். அல்லேலூயா! அப்படியே உங்கள் வாழ்க்கையிலும் செய்வார். உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு அற்புதங்களை இன்றைக்கு செய்து, நாளையோ நாளை மறுநாளோ என்ற ஒரு நாள் அல்ல, இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், என் பாவங்களை சுமந்தார் என்று நீங்கள் அறிக்கை செய்த சொந்த இரட்சகராய் ஏற்றிருக்கிறீர்கள் அல்லவா? அந்த தெய்வம் சொல்லுகிறார், நான் உன்னை அதிசயங்களை காண செய்வேன். உனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் மற்றவங்களை பார்க்கிறோம், உனக்கு ஒரு விசேஷமாக உன் கூட பிறந்தவனுக்கு செய்யாத ஒரு காரியம், உங்கள் கூட இருக்கிறவங்க அனுபவித்திருக்காத ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிக்க முடியாதான். பெரிய ஒரு மிராக்கலா அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் செய்கிறார். இன்றைக்கு அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். இப்பொழுது அந்த அதிசயங்களை கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்ன தெய்வத்தின் கரத்தில் நீங்கள் கேளுங்கள், பாரத்தோடு ஜெபியுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது அற்புதம் செய்வதை நீங்கள் காணப்போகிறீர்கள். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோத்துரிக்கிறோம். இந்த நாளிலும் கண்ணீரோடு, பாரத்தோடு, புலம்பலோடு, வேதனையோடு நிற்கிற என் அன்பு சகோதரிகளின் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடப்பதாக, விசேஷித்த விதமாக திருமணத்திற்காய் காத்திருக்கிற என் அன்பு மகளின் வாழ்க்கையில், என் அன்பு மகளின் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் இன்றைக்கு நீர் செய்வீராக. தகப்பனே, நீர் அப்படியே செய்து மகிழ பண்ணும், ஆசீர்வதியும், ஆளுகை செய்யும், மாண்டுகளும் பலப்படுத்தும். நீர் அற்புதம் செய்தபடி நான் மக்கள் இயேசு இரட்சகரின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.